கண்குளிர சுவாமியை பார்க்கிறோம், காலால கோவிலை சுத்தி நடக்கிறோம், கையெடுத்து இறைவனை கும்பிட்டு வணங்குறோம். எல்லாருக்கும் தேவாரம் தெரியாது, திருவாசகம் தெரியாது, திருப்புகழ் தெரியாது. அதுக்காகவே இந்த ஓம் நம சிவாயன்னு சொல்லக்கூடிய 5 எழுத்தை நம்ம சொல்ல சொல்லி இந்த பிரதோஷ காலங்கள்ல ஒரு முறை சொன்னா 1 கோடி முறை சொன்ன புண்ணியம். சத்தம் இந்த கோபுரத்தை தாண்டி ஒலிக்கணும். ஒரு 10,000 ரூபாய் நீங்க பேங்க்ல டெபாசிட் பண்றீங்கன்னா 15 வருஷம் கழிச்சு உங்களுக்கு ஒரு வட்டி பணம் வரும். அந்த வட்டி பணம் நீங்க சம்பாதிச்சது இல்ல, நீங்க போட்டு வச்சதுக்காக உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பலன். அந்த மாதிரி இந்த முறை நம்ம ஓம் நம சிவாய ஒரு முறை சொன்னோம்னா சுவாமி நமக்கு 1 கோடி முறையா டெபாசிட்டா திருப்பி நமக்கு லாபமா தரார். அந்த புண்ணியத்தை யாருக்கு? நமக்காக தான். எல்லாரும் உங்களுக்காக சொல்லக்கூடியது, நீங்க பலன் பெறணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லக்கூடியது. வாயார பாடினாதான் மனமாற இறைவனை புண்ணியத்தை நம்ம வாங்கிக்க முடியும். இந்த கோபுரத்தினுடைய உயரம் நாகநாத சுவாமியுடைய பாதம், அதனாலதான் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். இந்த கோபுரம் எவ்வளவு தூரம் இந்த காலத்துல தான் நிறைய பில்டிங்லாம் வந்து போச்சு. அந்த நாள்ல இந்த கோபுரம் எவ்வளவு எல்லை தெரியுதோ அவ்வளவு எல்லையிலையும் வீட்டு வெளியில கோபுர தரிசனம் பண்றது நம்ம ஊர் வழக்கமா இருந்தது.